அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகா சிவராத்திரி பற்றிய தகவலை தான். மகா சிவராத்திரி இந்த வருடம் எந்த நாள் வருது, மகா சிவராத்திரியில் நம்ம எப்படி வீட்டில் எப்படி பூஜை செய்வது, எப்படி கோவிலில் போய் பூஜை பண்ணணும், 4 கால பூஜையினோட நேரம் என்ன, ஒவ்வொரு பூஜைக்கும் நம்ம என்ன மாதிரியான அபிஷேகம் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் செஞ்சு செய்யணும், என்ன விதமான இந்த 4 கால பூஜையும் நம்ம தரிசித்த எந்த விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் போன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானினோட பரிபூரண அருளை பெறுவதற்கான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பல பிறவிகளை செய்த பாவங்களில் இருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று நமக்கு வருஷந்தோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில தான் நமக்கு கொண்டாடப்படுது. இன்றைய நாளில் சிவபெருமானை நம்ம வழிபடுறதுனால வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி அன்று நம்ம எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விரதம் தொடங்குறவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நமக்கு சிவபெருமானோடைய சிலை இருந்தால் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை ஃபோட்டோ இருந்தால் அதுக்கு மலர் மாலை குங்குமம்லாம் வச்சு அன்றைக்கி இவங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியம் செய்யலாம். இல்லைனா ஒரு பால், 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இந்த மாதிரி எந்த பொருள் கிடைக்குதோ அதை நெய்வேத்தியம் செஞ்சு வில்வ இலை அர்ச்சனை செஞ்சு நீங்கள் அன்றைக்கி சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் எது ஒன்றாலும் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ சிவபெருமானை பற்றி அதெல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்றைக்கி காலையிலிருந்தே நீங்கள் உபவாசம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது. அது அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4 கால பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த நீங்கள் வீட்டில் நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதுன்னா வீட்டிலேயே உங்களால் 4 கால பூஜை அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டுக்கலாம். இல்லை கோவிலுக்கு போய் வழிபடுறீங்கன்னா அந்த நேரத்தில் முதல் கால பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு தொடங்கும். ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மாதிரியான டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் 7:30 மணிக்கு முதல் கால பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2வது கால பூஜை 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 3வது கால பூஜை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 4வது கால பூஜை பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 4 கால பூஜையும் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உபவாசத்தை பூஜையெல்லாம் முடித்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஆனால் மறுநாள் காலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடலாமே கண்டி, ஆனால் தூங்கவே கூடாது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவும் முழிக்கணும். 15ஆம் தேதி நைட்டு ஃபுல்லாக. மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்டு ஆனால் தூங்கக்கூடாது, முழிச்சிட்டே தான் இருக்கும். மறுநாள் நீங்கள் 6 மணி ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் தூங்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கால பூஜையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டுனா முதல் கால பூஜை பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் சிவனை பூஜித்த நேரம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நமக்கு நல்லெண்ணெய் காப்பு, சந்தனாதி தைலம் கொண்டு நமக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. பால், நெய், தயிர் போன்ற பொருள்களாக அபிஷேகம் செய்யலாம். அப்புறம் பஞ்சகவ்யம் சேர்த்தும் செய்யலாம். என்ன மாதிரியான நெய்வேத்தியம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், அதை பாசிப்பருப்பு சேர்த்து வெண்பொங்கல் செய்யலாம்னு சொல்கிறாங்க. வில்வ இலை கொண்டு நம்ம எல்லா பூக்களாலையும் அர்ச்சனை செய்யலாம். வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்யலாம்னு சொல்கிறாங்க. இந்த முதல் கால பூஜையை நம்ம பார்த்து தரிசித்தோன்னா என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை நீங்கும், பிறவா நிலை என்னும் முக்தி நிலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 2வது கால பூஜை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜித்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இளநீர், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பாயாசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் போன்ற பொருள்கள் கொண்டு நெய்வேத்தியம் செய்யலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதனால 2ஆம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் அப்படின்றதுனாலையும் அழகான வஸ்திரங்கள் கொண்டு நம்ம அலங்காரம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா 2வது காலை பூஜையில் நம்ம வழிபடும் போது சகல சம்பந்துகளும் நமக்கு கிடைக்குமா, மகாலட்சுமியினோட அருள் கிடைக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். இது லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து சிவனினோட உடலில் வந்து சரிபாதியாக வந்து பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி வந்து சிவபெருமானை பூஜை செய்த காலம்தான் இந்த 12 மணிக்கான லிங்கோத்பவ காலம் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து அம்பாளினோட பூஜை செய்த இந்த காலத்தில் சிவபெருமான லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இந்த நேரத்தில் வந்து தேனால் வந்து அபிஷேகம் செய்து தாழம்பூவால் வந்து அர்ச்சித்து வந்து வழிபட வேண்டும். லிங்கோத்பவராக ஈசன் வந்து காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவ பூஜைக்கு வந்து தாழம்பூ வந்து பயன்படுத்தப்படுதான். வில்வ இலை கொண்டும் நம்ம வந்து அர்ச்சனை வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் எள் சாதம் வந்து நெய்வேத்தியமாக வந்து செய்யலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து வழிபடும்போது என்ன பலன்கள் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேண்டுமோ அது வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு கருணை ரூபிணி உலகத்திற்கே தாய் ஆக இருக்கக்கூடிய பார்வதி தேவி வழிபட்ட காலம் அப்படின்றதுனால அம்பாலும் சுவாமியும் வந்து நமக்கு சேர்ந்து வந்து மனம் குளிர்ந்து நம்ம என்ன வரம் கேட்டாலும் வந்து கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில் இந்த 12 மணி இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வந்து தியானம் வந்து செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதுமாக கிடச்சி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது வந்து கட்டாயம் வந்து கிடைக்குமா. இந்த நேரத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இந்த தியானம் வந்து செஞ்சு உங்களோட வேண்டுதலை வந்து கேட்டு அதனோட பலனை வந்து பெறுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கால பூஜை. 4வது கால பூஜை வந்து 30 முக்கோடி தேவர்களும் மனிதர்கள் ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமான வழிபட்ட காலம்தான் இந்த 4வது கால பூஜை. இந்த நேரத்தில் பால், பழம், பழச்சாறு, கரும்புச்சாறு கொண்டு வந்து அபிஷேகம் வந்து செய்கிறாங்க. நெய்வேத்தியமாக வந்து சுத்த அன்னம் சிறிதளவு அதில் வந்து நெய் ஊற்றி வந்து சாமிக்கு வந்து படைக்கப்படுது. இந்த நேரத்தில் வந்து அனைத்து விதமான நலன்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா. இந்த நேரத்தில் வழிபட்டால் நம்ம என்ன நினைத்து இந்த சிவராத்திரிக்கான பூஜையை நம்ம செய்தோமோ அந்த வேண்டுதல்கள் யாவும் வந்து நிறைவேறும் சொல்கிறாங்க. இதுதான் இந்த 4 கால பூஜைகள்லையும் நம்ம வந்து சிவபெருமானை வந்து தரிசனத்தை நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன்களாம். இந்த நேரத்தில் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் வந்து தரிசிங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 மணி வரையிலுமாச்சு வந்து நீங்கள் முழிச்சிருந்து வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னால் உடம்பு சரியில்லை முடியல அப்படின்னு நினைக்கிறோங்க, அதுக்கு மேலே வந்து நீங்கள் போய் படுத்துக்கலாம். ஆனால் இந்த 12 மணி நேரத்தை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து வழிபட்டு பலன் பெறுங்க. முழுமையாக என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு முழுவதுமாக கண் விழித்து நீங்கள் கண் முழிக்கிறன்ற பேரில் நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோன் நோண்டுறதோ இந்த மாதிரி இல்லாமல் முழு நேரமும் சிவ சிந்தனைகளோடு வந்து இருக்கணும். சிவராத்திரின்றது சிவனுக்குரிய ராத்திரி. அந்த நேரத்தில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் உங்களோட வேண்டுதல்களும் இல்லை சிவாய நம இல்லை ஓம் நம சிவாய இந்த மாதிரி வந்து நம்ம எழுதலாம். இந்த மாதிரி இறை சிந்தனையிலே அந்த நாள் முழுவதும் வந்து கழித்து காலையில் வந்து உங்களை விரதத்தை முடித்து அன்றைக்கி நாள் முழுவதும் வந்து கண் விழித்து மாலை நேரத்தில் நீங்கள் வந்து தூங்க செல்லலாம். இது சிவராத்திரி விரதத்தை நம்ம இந்த மாதிரி வந்து மேற்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், நம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளினோட சிறப்பான வளர்ச்சி, அனைத்து செல்வ நிலைகளும் வந்து பெறலாம். இதை நீங்களும் வந்து வழிபட்டு சிவபெருமானை இந்த நாளில் நீங்களும் வழிபட்டு சிறப்பான பலன்களை பெறுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.